அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் கபாடபுரம் நாவலின் 21வது பகுதியிலிருந்து பார்க்க போகிறோம். அத்தியாயம் 21. ஒரு சோதனை. மரக்கலத்தில் தீப்பந்தங்கள் ஏற்றி பொருத்த பெற்றன. இருட்டிவிட்டதை உணர்ந்து கொள்வது போல் அந்த பந்தங்களின் ஒளி இருளின் செருவை காட்டலாயிற்று. எங்கோ தொலைவில் அதே போன்ற ஒளியின் தூரத்து புள்ளிகள் தென்படத் தொடங்கின. வேறு மரக்கலங்களும் தென்படுகின்றன. இனி பயமில்லாமல் போகலாம் என்றான் முடிநாகன். அது எப்படி அவ்வளவு உறுதியாக சொல்ல முடியும் என்று பதில் வந்தது இளைய பாண்டியனிடமிருந்து. கடற்பகுதியின் இந்த இடங்களில் முன்னீர் கொள்ளைக்காரர்களாகிய கடம்பர்கள் மிகுதியாக இருப்பதாக சொல்வார்கள். தனி கப்பல்கள் சிக்கி கொண்டால் கடம்பர்கள் துணிவாக கொள்ளைக்கு வருவார்கள். கூட்டங்கூட்டமாக மரக்கலங்கள் செல்லும் போது அவர்கள் தொல்லை இராது என்று முடிநாகனின் பேச்சை இடைமறித்து, உன் கண்ணில் இப்போது தென்படும் மரக்கலங்களின் ஒளித்தோற்றத்தை கண்டுகொண்டு அவை நமக்கு வேண்டியவர்களின் மரக்கலங்கள் என்றோ நம்மை போல் யாத்ரீகர் மரக்கலங்கள் என்றோ எப்படி கொள்ள முடியும் என்று கேட்டான் சாரகுமாரன். அதை மறுத்து சொல்லவும் முடிநாகனால் இயலவில்லை. இளைய பாண்டியனே மேலும் கூறத் தொடங்கினான். நான் சொல்வதை கவனமாக கேள் முடிநாகா. தென்பழ தீவுகள் பலவானாலும் தீவுகளில் வாழ்பவர்களும் தீவுகளை ஆள்பவர்களும் கடற்கொள்ளையர்களே. இனி வரப்போகும் எல்லா தீவுகளுக்கும் முன்வாயில் போன்ற இந்த எயினர் தீவிலேயே நாம் சந்தேகத்துக்கு ஆளாகிவிட்டோம். ஆயினும் தப்பி வந்தாயிற்று. நாம் அரச குடும்பத்து பிரதிநிதிகளா அல்லது வெறும் யாத்திரிகரா என்ற சந்தேகத்துடனே தான் எயினர் தீவின் தலைவன் நமக்கு விடை கொடுத்திருக்கிறான். இதை நினைவில் வைத்துக்கொண்டு பயணம் செய்தால்தான் நாம் நம்முடைய பயணத்தை வெற்றிகரமாக முடித்து கொண்டு திரும்பி போக முடியும். ஆகவே இனி நாம் ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றான் சாரகுமாரன். என்ன செய்ய வேண்டும் என்றுதான் சொல்லுங்களேன் என்றான் முடிநாகன். நம்மை யாத்ரீகர்களாகவே நிரூபிக்க வேண்டும். எப்படி யார் நம்முடைய பொறுமையை சோதித்தாலும் நமக்கு கோபம் வரக்கூடாது. கோபம் வந்தால் தன்மான உணர்வு பெருகும். தன்மான உணர்வு பெருகினால் நம்மை வீரனாக நிரூபித்து கொள்ள தோன்றுமே தவிர யாத்திரிகர்களாக நிரூபித்து கொள்ள தோன்றாது. போரிடும் உணர்வு வெளிப்படுமானால் உயர்ந்த அரச குடும்பத்தை சேர்ந்த சக்திரியர் இவர்கள் என்று தெளிவாக நம்மை பற்றி மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். நாம் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆனால் அப்படி கோபதாபங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் தான் இனி நிறைய வரும் என்று தோன்றுகிறது. வீரத்தையும் காட்டக்கூடாது, செல்வத்தையும் காட்டக்கூடாது. நம்மிடம் இருக்கும் விலை உயர்ந்த கபாடத்து முத்துக்களை வலிய எளியனிடம் வழங்கியது போல் இனியும் தொடர்ந்து வழங்கி கொண்டே போகக்கூடாது என்று எனக்கு தோன்றுகிறது. அதுவும் கூட ஒரு நிலைக்கு மேல் நம்மை சந்தேகத்துக்குரியவர்களாக்கி காட்டி கொடுத்துவிடும். யாத்திரிகரிடம் எவ்வளவு முத்துக்கள் தான் இருக்க முடியும் என்றான் சாரகுமாரன். இதைத்தான் நான் முன்பே கூறியிருக்கிறேனே. யாத்திரிகர்கள் என்ற போர்வைதான் நமக்கு பாதுகாப்பானது. அதில் சந்தேகமில்லை. ஆனால் இவர்களுடைய அன்பையும் மதிப்பையும் பெற நம்முடைய கபாடத்து முத்துக்களை அளிப்பது பயன்படுமானால் நாம் அதற்கு ஏன் தயங்க வேண்டும் என்றான் முடிநாகன். தயங்க வேண்டிய அவசியம் எயினர் தீவில் இறங்கிய வேளையில் நமக்கு இல்லை முடிநாகா. ஆனால் இனி அப்படி தயங்கியாக வேண்டிய அவசியம் இருக்கிறது. நாம் சந்தேகத்திற்கு ஆளாக வேண்டியதாக நேர்ந்துவிட்ட பின் தயக்கத்துக்கு காரணம் இருக்கிறது. நம்மை வழி அனுப்பிய சுவட்டோடு எயினர் தலைவனே நாதகம்பீர ஆற்றின் முகத்துவார வழியே வேறிரண்டு கப்பல்களை அனுப்பி நம்மை சோதிக்க நேரிடலாம். அந்த சோதனையின் போது நாம் ஏமாறிவிடக்கூடாது என்பதுதான் என் கருத்து என்றான் சாரகுமாரன். அப்படி ஒரு சோதனை நமக்கு வரும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இளைய பாண்டியரே என்று முடிநாகன் கேட்கவும், நிச்சயமாக நினைக்கிறேன். அதோ எதிரே பார் புரியும் என்று பரபரப்போடு எதிர்புறம் சுட்டி காண்பித்தான் சாரகுமாரன். முடிநாகனும் அவன் சுட்டிக்காட்டிய திசையில் பார்த்து மலைத்தான். வழியே மறித்தார்போல் கடலில் பக்கத்திற்கு ஒன்றாக 2 மரக்கலங்கள் நிற்பதும் அவற்றிலிருந்து தீப்பந்தங்களோடு சிறு சிறு படகுகளில் பிரிந்து இறங்கி ஆட்கள் வியூகம் வகுத்தார்போல் கடலில் தென்படுவதும் நல்லதற்கு என்று படவில்லை என்றான். முடிந்தவரை கபாடபுரத்து அரச சின்னங்களை மறைத்து வை. முத்துக்களை மரக்கலத்தின் கீழறையில் கொட்டி ஒழித்துவிடு. ஒரு பாவமும் அறியாத யாத்திரிகர்கள் போல் நடிக்க இனி நீயும் நானும் துணிய வேண்டும்.
வலிய எயினனின் அன்பிற்குரிய விருந்தினர்களாக இருந்துவிட்டு வேறு தீவுக்காக பயணத்தை தொடர்வதாக அவர்களிடம் கூறுவோம். வலிய எயினன் நாட்டில் இயற்கை அழகு மட்டுமே நம்மை கவர்ந்ததாக சொல்வது தவிர கப்பல் கட்டும் தளத்தை பார்த்த நினைவே நமக்கு அடியோடு மறந்துவிட்டது போல் நடிப்போம். தப்பி மேலே செல்ல இவற்றை தவிர வேறு வழி இல்லை. இவற்றை கொண்டே தப்பி மேலே சென்று விடலாம் என்பதற்கும் உறுதியில்லை என்றான் இளையபாண்டியன். இது இப்படி நடக்கும் என்று எப்படி பொருத்தமாக உங்களால் அனுமானம் செய்ய முடிந்தது இளையபாண்டியரே என்றான் முடிநாகன். ஏதோ மனதில் தோன்றியது. அதற்கு விளைவு இருக்கும் என்றும் நம்ப முடிந்தது. நான் நினைத்தபடியே இப்போது நடக்கிறது. வழிமறித்து கொண்டும் நிற்கும் களங்களை மீறி நம் மரக்கலத்தை செலுத்த வேண்டாம். இங்கேயே அடங்கி பணிவது போல் நிறுத்த ஏற்பாடு செய். நமது மரக்கலங்கள் நின்றவுடனேயே அவர்கள் கோப ஆவேசமாக வருவார்கள். பணிவாகவே பேசுவோம். வலிய எயினனின் விருந்தோம்பும் பண்பை புகழ்வோம் என்று நடக்க வேண்டியவற்றில் பரபரப்பு காட்டத் தொடங்கினான் சாரகுமாரன். முடிநாகனுக்கு அந்த முன்னெச்சரிக்கை வியப்பை அளித்தது. இளையபாண்டியருடைய அரசு தந்திர மதிநுட்பம் பெருகி வருவதை உள்ளூர பாராட்டி பெருமை கொண்டான் அவன். அதற்குள் கடலில் நாலா திசைகளிலிருந்தும் படகுகள் அவர்கள் களத்தை நெருங்கின. கொள்ளையிடுவோர்கள் வழக்கமாக குரவையிடும் கோர ஒளி விகற்பங்களும் காது செவிடுபடி ஒலிக்கலாயின. அவர்களோ இயல்பை மீறிய நிதானத்தோடு அந்த கடற்கொள்ளையர்களை எதிர்கொண்டனர். தோன்றியபடி தோன்றிய இடத்தில் சட்டங்களையும் கயிறுகளையும் பற்றி அவர்கள் மரக்கலத்தில் ஏறி வந்தபோது அந்த ஆத்திரமே ஒளிர்ந்து போகும்படி இளையபாண்டியனும் முடிநாகனும் அவர்களை பணிவோடும் வினயத்தோடும் வரவேற்றனர். உங்களுக்கு எது வேண்டுமானாலும் தர சித்தமாயிருக்கிறோம். இந்த மரக்கலத்தை உங்கள் சொந்த மரக்கலம் போல் நினைத்து கொள்ளலாம். நாங்கள் வலிய எயினரை சந்தித்த மகிழ்ச்சியில் இருக்கிறோம். வலிய எயினரை போல் வெறும் யாத்ரிகர்களிடம் இவ்வளவு அன்பு காட்டுகிற கனிவு வேறு யாருக்கு வரும்? எயினர் தீவின் அழகையும் இயற்கை வளத்தையும் எங்களால் மறக்கவே முடியாது. மேலே உங்களுடைய யாத்திரையை தொடரும்போது கடலில் ஒரு பயமின்றி செல்லலாம் என்று வலிய எயினர் கூறிய வார்த்தைகள் இன்னும் எங்கள் செவிகளில் ஒலித்த வண்ணம் இருக்கின்றன என்று இளையபாண்டியனும் முடிநாகனும் அன்போடு கூறிய சொற்களை கேட்டு வந்தவர்கள் தயங்கி தயங்கி நிற்கவே இவர்கள் இருவரும் மேலும் உற்சாகமாக வலிய எயினனை புகழலாயினர். வந்தவர்கள் தங்களுக்குள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். இளையபாண்டியனோ அந்த சோதனையிலிருந்து மீள முடிவு செய்துவிட்ட வைராக்கியத்துடன் காரியங்களை செய்யலானான். அத்தியாயம் 22. மொழி காப்பாற்றியது. கப்பலை சூழ்ந்து கொண்டவர்களோ இளையபாண்டியன் எதிர்பார்த்ததற்கும் அதிகமான சோதனை செய்தனர். வலிய எயினனின் பெருந்தன்மையை புகழ்ந்து கூறிய இவர்களது சொற்களினால் மட்டும் அவர்கள் திருப்தி அடைந்து விடவில்லை. தாங்கள் இருவரும் எந்தவிதமான அரச தந்திரத்திலும் அக்கறை இல்லாத வெறும் யாத்ரீகர்களே என்பதை இவர்கள் நிரூபிக்க முயன்றதிலும் அவர்கள் மனநிறைவு அடைந்து விட்டதாக தெரியவில்லை. அரசியல் உறவுகளில் சந்தேகம் கொண்டவர்களுக்கே உரிய பேய்பிடிவாதத்தோடு சாரகுமாரனிடம் உரையாடலை தொடர்ந்தார்கள் அவர்கள். எயினர் தீவிலே உங்களை வியக்க செய்த இடம் களஞ்சை நீர்க்களமாகத்தான் இருக்கும். சிறிதும் ஒளிவு மறைவின்றி அதனை உங்களுக்கு சுற்றி காண்பிப்பதற்காகத்தான் வலிய எயினரை நீங்கள் மனமாற புகழ்கிறீர்கள். பொதுவாக யாத்ரீகர்களுக்கு தங்களுடைய பாதுகாப்பு படைக்கோட்டங்களை சுற்றி காண்பிக்க யாரும் துணிய மாட்டார்கள். வெள்ளை உள்ளமும் பரந்த நல்லெண்ணமும் உள்ள வலிய எயினர் மன்னரை போன்றவர்கள் சூதுவாது அறியாதவர்கள் ஆகையினால் யாருக்கும் எதையும் மறைப்பதில்லை என்று கூறிவிட்டு உடனே சாரகுமாரனின் முகத்திலும் கண்களிலும் பிரதிபலிக்கும் உணர்ச்சிகளை தேடுபவன் போல கூர்ந்து நோக்கினான் வந்தவர்களில் ஒருவன். தீவு தீவாக சுற்றி திரியும் எங்களை ஒத்தவர்களுக்கு எந்த புதிய பொருளை பார்த்தாலும் வியப்புதான் ஐயா. ஆனால் அந்த வியப்பும் விந்தையும் அடுத்த புதிய பொருளை பார்க்கிறவரைதான் எங்கள் மனதிலே நிலைத்திருக்கும். ஒவ்வொரு மலராக தேடி பறந்து திரிந்து தேனுண்ணும் மண்டிகளைப் போல அனுபவங்களிலே மகிழ்ச்சி கொள்ள அலைபவர்கள் நாங்கள். சொல்லப்போனால் எயினர் தீவிலே நாதகம்பீரம் என்ற அழகிய அருவியும் ஆறும் எங்களை கவர்ந்த அளவு கூட களஞ்சை நீர்க்களமும் கப்பல் கட்டும் தொழில் நுணுக்கங்களும் எங்களை கவரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் என்றான் அவன்.
அவ்வளவில் கப்பலை வழிமறித்தவர்களுக்கு சந்தேகம் படிப்படியாக குறைந்திருக்க வேண்டும். சிறிது நேரம் வேறு ஏதேதோ கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்து விட்டு விடை பெற்று கொண்டு அவர்கள் போய்விட்டார்கள். போகும்போது சாரகுமாரனை கேள்வி கணைகளால் துளைத்தெடுத்தவன் ஓர் எச்சரிக்கையும் செய்துவிட்டு போனான். உங்கள் யாத்திரையை இந்த கடற்பகுதிகளில் மிகவும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் செய்ய வேண்டும். இங்கே இந்த தென்கடற் பகுதியில் கொடுமையான பழக்க வழக்கங்களை உடைய எத்தனையோ தீவுகள் இருக்கின்றன. யாத்திரை செய்பவர்களையும் அரசதந்திர நோக்கத்தோடு சுற்றுப்பயணம் செய்பவர்களையும் கூட தனித்தனிய வேறுபாடு கண்டு பிரித்துணரும் ஆற்றல் குறைந்தவர்களின் முன்னால் கூட நீங்கள் போய் நிற்க நேரிடலாம் என்றான் அவன். இந்த எச்சரிக்கையை அவன் எதற்காக செய்துவிட்டு போனான் என்பதை இளைய பாண்டியனால் விரைந்து புரிந்து கொள்ள முடியவில்லையாயினும் இதில் ஏதோ உட்பொருள் இருப்பதாக உய்த்துணர மட்டும் முடிந்தது. துன்பமும் சோதனைகளும் வரும்போது மனித மனத்திற்கு இயல்பாகவே முன்னெச்சரிக்கையும் என்ன நேரப்போகிறது என்பதை உணரும் முனைப்பும் வருவதுண்டு. மழை பெய்யும் முன் இயல்பாகவே பூமியில் கிளறும் மண் வாசனையைப் போல தற்செயலாக மனித இதயத்தில் நேரும் முன்னறிவிப்பு இது. கடலில் அவர்கள் களத்தை வளைத்து கொண்டு தடுத்த கப்பல்கள் எல்லாம் மாயமாக மறைந்துவிட்டன. விரைந்து நிகழ்ந்த ஆறாவாரமும் அதைவிட விரைந்து நிகழ்ந்துவிட்ட தனிமையும் மாயங்கள் போல் தோன்றின. இளையபாண்டியன் அதுவரை மௌனமாகவும் இனி என்னென்ன நேருமோ என்ற திகைப்புடனும் தன் அருகில் நின்று கொண்டிருந்த முடிநாகனை நோக்கி கூறலானான். இந்த சோதனையில் தப்பிவிட்டோம். ஆனால் இதிலிருந்து தப்பிவிட்டதாக மகிழ்வதற்கு கூட நேரமும் அமைதியுமின்றி அடுத்த சோதனையை எதிர்பார்க்க வேண்டிய அவசரத்தில் இருக்கிறோம் நாம். சில காரியங்களில் வென்றுவிட்டதாகவோ நிறைவு பெற்றுவிட்டதாகவோ அந்த வெற்றியையோ நிறைவோ நிகழ்ந்து முடிந்துவிட்டதாக நாம் நினைத்த மறுகணமே உடன் விரைந்து மகிழ்வதோ பெருமிதப்படுவதோ கூட அரசதந்திரம் ஆகாது. நம்முடைய மகிழ்ச்சியும் புறத்தார் அறிய வெளிப்படலாகாது. நம்முடைய துயரமும் புறத்தார் அறிய வெளிப்படலாகாது. சாதுரியத்தின் கனிந்த நிலை நமது உணர்ச்சிகளின் பலன்களையும் பலவீனங்களையும் பிறர் கணிக்கவும் முடியாமல் நம்மை அனுமானத்துக்கும் அப்புறப்பட்டவர்களாக வைத்து கொள்வதுதான் என்றான் சாரகுமாரன். அப்படி நாம் இங்கிருக்கும்போது நம்மை உய்த்துணர முயல்கிறார்கள் இங்கிருப்பவர்கள். அப்படி இல்லாமல் நாமே பலவீனமாகவும் நம்மை பிறர் உணர முடிந்த வெளிப்படையான நிலையிலும் இருந்துவிட்டோமோ இன்னும் துன்பம்தான். ஏன்தான் இந்த தீவுகளில் வசிக்கும் சிற்றரசர்கள் இவ்வளவு சந்தேகப்படுகிறார்களோ தெரியவில்லையே என்று கேட்டான் முடிநாகன். இளையபாண்டியன் சில வினாடிகள் அவனுக்கு மறுமொழி கூறவும் தோன்றாமல் ஏதோ சிந்தனைப்பட்டவனாக இருந்தான். பின்பு முடிநாகனை நோக்கி கூறத் தொடங்கினான். நேருக்கு நேர் நம்மை யார் என்று உரைத்து பார்த்து தெரிந்து கொள்ள தயங்கி இப்படித்தான் வலியை எயினன் நம்மை இனங்கண்டு கொள்ள முயல்வான் என்று ஐயப்படும் அனுமானமும் என் மனதில் முன்பே உண்டாகிவிட்டன. அதனால்தான் நான் முன்னெச்சரிக்கை அடைய முடிந்தது. விரைந்து மகிழ்ந்திடுதலும் விரைந்து வெளியடைதலும் அரசகுடிக்கு ஆகாத செயல்கள். வீர மரபினராகிய அரசர்குடிக்கு சிறப்பாக உரிய தன்மானமும் கோபமும் நமக்கு இருக்கின்றனவா இல்லையா என்பதைத்தான் வலியையன் சோதித்து அறிந்து கொள்ள துடித்து கொண்டிருக்கிறான். சொற்களின் மூலம் மனிதர்களை அறிந்து கொள்ள முயல்கிறவர்களை விட உணர்ச்சிகளின் மூலம் மனிதர்களை அனுமானம் செய்கிறவர்களிடம் மிக மிக விழிப்பாக இருக்க வேண்டும் என்றான் சாரகுமாரன். உண்மைதான் இளைய பாண்டியரே. சிந்தனையின் மூலமாகவும் சொற்களின் மூலமாகவும் மனிதர்களை அறிந்து கொள்கிறவர்களை விட உணர்ச்சி பாவங்களின் மூலம் உய்த்துணர முடிகிறவர்கள் குழப்பங்களையும் பயங்கர விளைவுகளையும் உண்டாக்கிவிட வல்லவர்கள். எதற்கும் நாம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும் என்றான் முடிநாகன். இவ்வளவில் அவர்களுடைய உரையாடல் நின்றது. கப்பல் ஊழியர்களை கூவி அழைத்து மேலே பயணத்தை தொடர வேண்டிய கட்டளைகளை இட்டனர். சிறிது நேரத்தில் பயணம் தொடர்ந்தது. மேலே செல்ல செல்ல அலைகள் சுழன்று சுழன்று புரட்டி கொண்டு வந்தன. அப்பகுதியில் 2-3 சிறு சிறு தீவுகளால் கடல் துணிக்கவும் பிரிக்கவும் பட்டிருந்ததனால் காற்றும் அலைகளும் அவர்களுடைய கப்பலை ஆட்டி வைக்க தொடங்கின. அந்த நேரத்தில் அவ்வளவு பயங்கரமான அலைகளுக்கும் காற்றுக்கும் இடையே பயணம் செய்வதை விட அருகில் உள்ள தீவு ஏதாவது ஒன்றில் தங்கிவிட்டு மறுநாள் காலையில் பயணத்தை தொடருவதுதான்
பொருத்தமாக இருக்கும் போல தோன்றியது. இரவு நேரத்தில் இதுபோல் தீவுகளால் பிரிக்கப்பட்ட கடல் வழிகளில் காற்றுடன் அலையும் கொந்தளிப்பும் மிகுதியாய் இருப்பதும் பகலில் சிறிது அமைதி அடைவதும் வழக்கமென்று கப்பல் ஊழியர்களும் கூறவே தங்கிச் செல்வது என்ற முடிவை இளையபாண்டியன் உறுதிப்படுத்தி கொண்டான். அதே நேரத்தில் முன்பின் தெரியாத ஒரு புதிய தீவில் இரவு நேரத்தில் போய் கரையிறங்குவதால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றியும் அவன் சிந்திக்க தவறவில்லை. இத்தகைய தீவுகளில் மனித இயல்பின் மேன்மையான நாகரிகங்களும் கருணை முறைகளும் பரவவில்லை என்பதாலும் தற்காப்பு என்ற ஒரே எண்ணத்தின் அடிப்படையில் புதியவர்கள் எவரை கண்டாலும் துன்புறுத்துவது இயல்பாகிவிட்டமையாலும் தயங்க வேண்டியிருந்தது. அதே சமயத்தில் கரையோர தயங்கி கடலிலேயே பயணத்தை தொடர்வதிலும் துன்பங்கள் இருந்தன. துணிந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிலையில் இளையபாண்டியனும் முடிநாகனும் இருந்தனர். கப்பல் போய்கொண்டிருந்த வழியிலோ சுற்றுமுற்றும் கடலிடை அங்கங்கே கரிய பெரிய பாறைகளும் சிறு சிறு குன்றுகளும் தென்பட்டன. நடுவாக செல்ல இருந்த வழியோ குறுகியது. காற்று அதிகமாக அதிகமாக களம் அலைகழிக்கப்பட்டது. எந்த இடத்தில் பாறைகளில் மோதுண்டு சிதற நேரிடுமோ என்ற பயமும் அதிகமாகியது. என்ன துன்பம் வருவதாயினும் அருகில் உள்ள தீவில் கரை இறங்குவது என்ற முடிவிற்கு வந்தார்கள் அவர்கள். அப்பகுதியில் உள்ள தீவுகள் மேடாகவும் பாறைகள் நிறைந்த பாங்கினதாகவும் கடல் உட்குழிந்து ஆழமானதாகவும் அமைந்திருந்ததனால் கரையோரமாக எந்த இடத்தில் கடலை ஒதுக்கி கொண்டு சென்றாலும் குன்றுகளின் மோதாமல் தங்களை பாதுகாத்து கொண்டு கரை சேருவது கடினமாயிருக்கும் போல தோன்றியது. ஆயினும் திறமையாக களத்தை ஒதுக்கி கரை சேர முயன்றார்கள். கரை நெருங்க நெருங்க அந்த கரைப்பகுதியை பாறைகளிலும் குன்றுகளிலும் மங்களாக தெரிந்த காட்சிகள் அவர்களை திடுக்கிட செய்வனவாக இருந்தன. எந்த தீவின் பெயரை சொன்னால் அழுத பிள்ளைகளும் வாய்மூடுமோ அத்தகைய குரூரமாக தீவை அணுகியிருந்தார்கள் அவர்கள். ஆயினும் அவன் அஞ்சவில்லை. தன்னிடம் இருந்த மொழியறிவு தன்னை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையோடு கரை இறங்குவதற்கான ஏற்பாடுகளிலே தயங்காமல் ஈடுபட்டான் அவன். அத்தியாயம் 23. கொடுந்தீவு கொலைமறவர். அப்போது தாங்கள் கரையிறங்கப் போகும் தீவு கொடுந்தீவு என்பதையும் அங்கு வாழும் உலக தொடர்பில்லாத வினோதமான இனத்தை சேர்ந்த கொலைமறவர்கள் தங்களுடைய வழிபடு தெய்வமாக கருதும் ஒரு பாறைக்கு நரைபலியிடும் வழக்கமுடையவர்கள் என்பதும் இளையபாண்டியவன் அறியாதவை அல்ல. கரையோரமாக ஒதுங்கியிருந்த மனிதர்களின் கோரமான கபாலங்களும் குரூரமாக சிதறி கிடந்த எலும்புகளும் இறங்கியவுடனேயே அச்சம் நிறைந்த வரவேற்பை அளித்தன. பேய்த்தீவு என்றும் பூதத்தீவு என்றும் அந்த தீவுக்கு வேறு பெயர்கள் வழங்கி வந்தன. நாகரிகமடைந்த ஏனைய நாடுகளிலும் தீவுகளிலும் வாழ்வோர் அந்த தீவுக்கு அளித்த மாற்று பெயர்கள் அவை. பொதுவாக வேறு பகுதிகளிலிருந்து அந்த வழியாக பயணம் செய்வோர் கடல் அமைதியாயிருக்கும் பகல் வேளைகளிலேயே கடந்து மேலே சென்று விடுவதுதான் வழக்கம். இங்கே இறங்கவோ தீவுக்குள் பிரகாசிக்கவோ வேண்டாம். விடியும் வரை இப்படியே கரையோரமாக தங்கியிருந்து விட்டு விடிந்ததும் இரகசியமாக மேலே பயணத்தை தொடர்ந்து விடலாம் என்றான் முடிநாகன். ஆனால் இளையபாண்டியன் அதற்கு இணங்கவில்லை. கரையோரமாக ஒதுங்கிய கப்பலை காற்று மாற்றத்திற்கும் அலைகளின் உயர்வு தாழ்வுக்கும் ஏற்ப கவனித்து கொள்ளும் பொருட்டு ஊழியர்களை மட்டும் கப்பலிலேயே விட்டுவிட்டு தானும் முடிநாகனும் தீவுக்குள் போகலாம் என்றே இளையபாண்டியன் முடிவு செய்திருந்தான். தீவுக்குள் போகலாமா என்று இளையபாண்டியன் வினாவிய போது கப்பல் ஊழியர்களுக்கு கட்டளைகள் இட்டு கொண்டிருந்த முடிநாகன் திகைப்போடும் பயத்தோடும் பேச்சை நிறுத்திவிட்டு இளையபாண்டியனின் முகத்தை ஏறிட்டு நோக்கினான். அந்த பார்வையில் பீதியும் உயிர் பயமும் தெரிந்தன. பயப்படாதே முடிநாகா. கடலில் அரக்கனின் வாய்ப்பற்களைப் போல் துருத்தி கொண்டிருக்கும் இந்த பாறைகளை விட கொடுந்தீவின் கொலைமறவர்கள் கெட்டவர்களாக இருந்து விட மாட்டார்கள். எவ்வளவுதான் கொடியவர்களாக இருந்தாலும் மனிதர்களுக்குள்ளே இதயம் என்று ஒன்று இருக்கிறது. பாறைகளுக்குள்ளே அந்த இதயம் நிச்சயமாக இருக்க முடியாது. பாறைகள் கல்லால் ஆகியவை என்பதை நினைவில் வைத்துக்கொள் என்ற காரண காரியத்தோடு சாரகுமாரன் ஆறுதல் கூறிய பின்னே முடிநாகன் தைரியமாக அவனோடு புறப்பட்டான். மனிதர்களின் குருதி பட்டு பட்டு சிவப்பேறி போயின போன்ற
அந்த தீவின் பாறைகளில் தொற்றி தொற்றி ஏறி தட்டு தடுமாறி செல்ல வேண்டியிருந்தது. தான் பாறைகளில் ஏறும்போது ஓரிடத்தில் காலடியில் ஏதோ இடறி நொறுங்கிய வேளையில் பீதியோடு கீழே குனிந்து அப்படி இடறி நொறுங்கிய பொருளை தூக்கி பார்த்த முடிநாகனுக்கு கைகள் நடுங்கின. அது ஒரு மரித்த மனிதனின் எலும்புக்கூடு. வாயில் சொற்கள் வராமல் பேச தடுமாறிய குரலில், வெறும் காற்றே வெளிப்படும் பீதி நிறைந்த குரலில் இளையபாண்டியனுக்கு அந்த எலும்புக்கூட்டை காண்பித்தான் முடிநாகன். அதை கண்ட இளையபாண்டியனுக்கு நெஞ்சம் ஒரு கணம் துணுக்குற்றது என்றாலும் தன்னை திடப்படுத்தி கொண்டு, தீவுக்குள் அடியெடுத்து வைக்கும் போதே இப்படி தெரியக்கூடாது, தெரிந்து கெட்ட சகுனம் ஆகிறதே என்று எண்ணாதே. நிமித்தங்கள் எல்லாம் நம்முடைய மனோபக்குவத்தை ஏற்றார் போலத்தான் நமக்கு தோன்றும். நிமித்தங்கள் நல்லவையாயிருந்தால் விளைவுகளும் நல்லவையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. அதேபோல் நிமித்தங்கள் தீவையாயிருந்தால் விளைவுகளும் தீயவையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. நிமித்தங்கள் யாவும் நமது பாவனையின் பிரதிபிம்பங்களாகவே இருக்கும். கவலைப்படாமல் தயங்காமல் முன்னேறலாம் வா என்று முடிநாகனுக்கு இளையபாண்டியன் உறுதி கூறியும் அவனுடைய பயமும் நடுக்கமும் குறையவே இல்லை. குருதி முட்களைப் போல் காலில் கடுமையாக குத்தும் சிவந்த பாறைகளிலும் கற்களிலும் மிதித்து மிதித்து நடந்தார்கள் அவர்கள். தொலைவில் ஒரு காட்சி தெரிந்தது. கூட்டமாக அந்த தீவின் மனிதர்கள் ஒரு சிவப்பு மேடையில் எரிந்து கொண்டிருந்த தீயை சுற்றி கூத்தாடிக்கொண்டே வெறி மிகுந்த குரலில் ஏதோ பாடிக்கொண்டிருந்தார்கள். அந்த குரலிலும் கூத்திலும் பண்டைய காட்டுக்குரூரம் மட்டுமே நிறைந்திருந்தது. தொலைவில் இருந்து அதை கேட்கும் போதே அருகில் செல்ல அஞ்சி நடுங்கி ஓடிவிட வேண்டும் போல் இருந்தது. பண்படாமல் கரடு முரடாக இருந்த அந்த தீவின் காலை குத்தும் கற்களைப் போல செவிகளை குத்தி கிழிப்பது போல் இருந்தது அந்த ஓசை. அருகில் நெருங்க பூதாகாரமான மனிதர்களின் தடித்த உருவங்கள் கபாலங்களை அணிந்து இடுகாட்டு பேய்கணங்கள் போல் குதிக்கும் காட்சி தெளிவாக தென்பட்டது. அவர்களோ வெறிமயமான கூத்தில் வட்ட வடிவமாக கைகோர்த்து மேடையில் எரியும் தீயை சுற்றி ஆடிக்கொண்டிருந்ததனால் இவர்கள் இருவரும் வந்ததை கவனித்ததாகவே தெரியவில்லை. இளையபாண்டியன் தைரியமாகவும் துணிவாகவும் முன்னேறி கொண்டிருந்தாலும் அவனை பின்தொடர்ந்து சென்ற முடிநாகன் அதே வேகத்தில் பின்தொடராமல் தயங்கி தயங்கித்தான் நடந்தான். இந்த நிலையை கவனித்து உணர்ந்து கொண்ட இளைய பாண்டியன் முடிநாகனை துணிவூட்டுவதற்காகவும் பாறைகளில் நடந்து நடந்து இசைவெடுத்து வலிக்கும் கால்களுக்கு ஓய்வளிப்பதற்காகவும் ஒரு காரியம் செய்தான். அந்த இடத்தினரையே இலைகளே இல்லாமல் கள்ளிக்கொடி போல் படர்ந்து அடர்ந்து உயரமாக செழித்திருந்த ஒரு புதர் அருகே முடிநாகனையும் அமரச் சொல்லி கையால் சைகை செய்துவிட்டு தானும் அமர்ந்தான். அருகில் அமர்ந்து சுத்தமான காற்றை கூட சுவாசிக்க முடியாமல் அந்த கொடிக்கல்லியை சுற்றி பொறுக்க இயலாத துர்நாற்றம் வீசியது. அவர்கள் அடக்கி முடக்கி மறைவாக உட்கார முயன்றபோது அந்த கொடிக்கல்லியின் பசிய காம்புகள் முறிந்து பளபளவென்று பாலும் கொட்டி நனைத்தது. அந்த பால்பட்ட இடத்தில் தோல் தீந்து புண்படரும். ஆகையால் இருவரும் தங்களால் இயன்றவரை அந்த கள்ளிப்பால் மேலே சொட்டாமல் தப்ப முயன்றார்கள். அவர்கள் முயற்சியினை மீறியும் சில இடங்களில் பால் பட்டு வேதனை அளித்தது. செடிகள், கொடிகள், தரை எல்லாமே இங்கிருக்கிற மனிதர்களைப் போலவே வருகிறவர்களை துன்புறுத்தும் ஆற்றலில் சிறிது கூட குறையாமல் இருக்கின்றன என்று இளையபாண்டியனின் காதருகே முணுமுணுத்தான் முடிநாகன். இவையெல்லாம் நம்மால் நிச்சயமாக மாற்றவோ வேறறுக்கவோ திருத்தவோ முடியாது முடிநாகா. ஆனால் மனிதர்களை மாற்றவும் வேறாக்கவும் திருத்தவும் முடியும் என்ற நம்பிக்கையை மட்டும் நீ ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது. காரணம், நமக்குள் துடித்து கொண்டிருப்பது போல் அவர்களுக்குள்ளும் ஓர் இதயம் துடித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் என்று இளையபாண்டியன் மெல்லிய குரலில் தன்னம்பிக்கையோடு மறுமொழி கூறிய போதும் முடிநாகனுக்கு அதில் அவ்வளவாக நம்பிக்கை பிறக்கவில்லை. அவர்கள் இருவரும் இப்படி பேசிக்கொண்டிருந்த போதே திடீரென்று அந்த வெறிக்குரலும் மனிதர்களும் திமுதிமுவென்று ஓடி வருகின்ற காலடி ஓசையும் தங்கள் புறமாக திரும்பினார் போல தோன்றவே அவர்கள் திடுக்கிட்டு நிமிர்ந்தனர். ஆம், அவர்கள் இருவரும் அந்த புதரடியில் அமர்ந்திருப்பதை யாரோ ஒருவன் முதலில் பார்க்க நேர்ந்து பின் அவனே உடனே மற்றவர்களுக்கும் சொல்லி இருக்க வேண்டும் என்று தோன்றியது. ஏதோ
வேட்டையாடுகிறவர்கள் தங்களுடைய ஆற்றலை விட எளிய விலங்குகளுக்கு விரித்த வலையில் அவை தவறாமல் விழுந்து சிக்கியிருப்பதைக் கண்டு மகிழ்ச்சியோடு ஓடி வருவது போல் இருந்தது அவர்கள் வரவு. எளிய விலங்குகளை வலிய விலங்குகள் இறைக்கண்டு மகிழ்ந்து தாவி பாய்ந்து வருவது போல் ஒரு வெறியை இவர்களுடைய பாய்ந்தலில் அவர்கள் கண்டார்கள். இளைய பாண்டியன் மனதை திடப்படுத்தி கொண்டு புதரிலிருந்து எழுந்து நின்றதோடு தன்னை பின்தொடர்ந்து உடன் நிற்குமாறு முடிநாகனுக்கும் குறிப்பால் உணர்த்தினான். கபால மாலைகளோடும் புலிப்பற்கள் போன்ற கோரப்பற்களை திறந்த வாயுடனும் அவர்கள் ஓடி வந்து சூழ்ந்து கொண்ட காட்சி மிகவும் கொடூரமாக இருந்தது. வலையில் அகப்பட்ட மீன்களைப் போல இளைய பாண்டியனும் முடிநாகனும் அந்த பைசாசங்களின் கூட்டத்தில் சிக்கிக் கொண்டார்கள். திரிசூலங்களையும் வேல்களையும் கொலைக்கருவிகளையும் ஓங்கிக் கொண்டு அந்த கொடிய கூட்டம் தங்கள் மேல் பாய்ந்தபோது அந்த தீவில் முதலாக அடியெடுத்து வைத்தபோதுதான் காலில் இடறிய எலும்புக்கூடு நினைவிற்கு வரப்பெற்றவனாக நடுங்கினான் முடிநாகன். இளைய பாண்டியனோ சிறிதும் அஞ்சாதவனாக ஏதோ ஒரு நம்பிக்கையினால் திடம் கொண்டவனைப் போல அவர்களிடையே இருந்தான். அவர்கள் இளைய பாண்டியனையும் முடிநாகனையும் வேட்டையாடிய விலங்குகளையோ வலையில் விழுந்துவிட்ட மீன்களையோ இழுத்துச் செல்வது போல தங்கள் தலைவனிடம் இழுத்துச் சென்றனர். சுற்றிலும் கபாலங்கள் அடுக்கிய குருதி நிற பாறை ஒன்றில் முரட்டு சிங்கத்தைப் போல் கம்பீரமாக அமர்ந்திருந்தான் கொடுந்தீவின் தலைவன். அவன் அருகில் நெருங்கி நிற்கவும் முடியாமல் முடைநாற்றமும் மாமிசவாடையும் வீசியது. அவனுடைய கண்கள் நெருப்பு கோலங்களைப் போல சிவந்து உருண்டன. மீசையோடு கூடிய அந்த முகம் பயமுறுத்துவதாக இருந்தது. இளைய பாண்டியனையும் முடிநாகனையும் ஏதோ குற்றம் செய்தவர்களை விசாரிக்க கொண்டு போய் நிறுத்துவது போல் தலைவன் முன் நிறுத்தினார்கள் கொலை மறவர்கள். அதற்கு முன்பு சிறிது நேரம் வரை வெறிக்குரல்களும் ஆரவாரவுமாக இருந்த அந்த கூட்டத்தினர் தங்கள் தலைவனுக்கு முன்னால் வந்ததும் ஏதோ கோவிலுக்கு முன் தொழ வந்தவர்கள் பயபக்தினால் கட்டுண்டு நிற்பது போல் அமைதியடைந்து நின்றார்கள். இளைய பாண்டியன் அந்த நிலையில் மிகவும் சமயோசிதமான ஒரு காரியத்தை செய்தான். கொலை மறவனுடைய தலைவனிடம் அவர்களுடைய மொழியில் நலம் விசாரித்தான். அந்த தலைவனை சந்திக்க நேர்ந்ததற்காக தான் பெரிதும் மகிழ்வதாகவும் அந்த தீவுக்கான கொடுத்து வைத்ததற்காக கழிப்பதாகவும் அவர்களுடைய மொழியில் தன்னுடைய இனிய குரலில் இனிய யாழிழற்றுவது போல் இளையபாண்டியன் பேசத் தொடங்கியதும் கொலை மறவர் தலைவனின் கொடூரமான முகத்தில் சிறிது மலர்ச்சி பிறந்தது. கண்களில் ஒளி மின்னியது. அந்த நல்ல விளைவை உடனே மேலும் மேலும் வளர்த்து உறுதி கொள்ள செய்து விரும்புகிறவனைப் போல கொலை மறவர் தன்னை புகழ்ந்து கூறும் பொருளமைந்த பாடல் ஒன்றை அமைத்து தன்னுடைய அரிய இனிய குரலில் பாடவும் தொடங்கிவிட்டான் சாரகுமாரன். அந்த குரலும் அந்த இசை அமைதியும் அந்த பாடலும் அவர்களை வசியம் செய்வது போல் மயக்கின. கொலைமறவர் தலைவன் சிறு குழந்தை போல் உற்சாகமும் மயக்கமும் அடைந்தான். இசையில் தான் புகழப்படுவதை கேட்டு அவன் குழைந்து போனான். அப்படி இசையை அவனோ அல்லது அவனைச் சேர்ந்தவர்களோ அதுவரை கேட்டதே இல்லை. கல்லை போல் இறுகி கடினமாயிருந்த அவனுடைய ஈவு இரக்கமற்ற மனதில் அந்த இசையும் மகிழ்ச்சியும் தன் மொழியில் எதிரி பேச கேட்க விரும்பும் மாபெரும் மாறுதல்களை விரிவித்திருந்தன. அடுத்த கணம் அவன் செய்த காரியம் சுற்றியிருந்த கொலை மறவர்களையும் வியப்பில் ஆழ்த்தியது. தங்கள் தலைவனிடம் இப்படி ஒரு பெரிய மாறுதலை அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அத்தியாயம் 24. புதிய இசை இலக்கணம். 2 விதமான இசைகளால் கொடுந்தீவு கொலை மறவர்களையும் அவர்கள் தலைவனையும் சாரகுமாரன் வசைப்படுத்தினான். பாடலுக்கும் புகழுக்கும் சேர்த்தே இசை என்று இசைவாக தமிழில் பெயர் சூட்டியவர்களை வாயார வாழ்த்தினான் அவன். திரும்ப திரும்ப மீட்டினாலும் பாடினாலும் கேட்பவனுக்கு சோர்வு தராமல் அவனை வசீகரம் செய்யும் இசையைப் போல திரும்ப திரும்ப சொல்லி புகழ்ந்தாலும் கொலைபடுகின்றவனை வசீகரிப்பதும் என்ற காரணத்தால்தான் புகழும் இசைப்பெயர் பெற்றிருக்க வேண்டுமென்று சிந்தித்தான் சாரகுமாரன். அந்த தீவின் பாறைகளில் ஏறி கபாலங்களையும் உடைந்த எலும்புகளையும் பார்த்து கொண்டே நுழைந்தபோது ஏற்பட்டிருந்த திகிலும் நடுக்கமும் இப்போது முடிநாகனிடம் இல்லை. மனிதனின் கல்மனதையும் விலக செய்து கருணைமயமாக செய்யும் அபூர்வமான ஆற்றல்
இளையபாண்டியனுடைய குரலுக்கு இருப்பதை பழைய சமயங்களில் உணர்ந்திருந்தாலும் இன்று அதை மிக அதிகமாக உணர்ந்தான் முடிநாகன். மொழியும் பொருளும் மனிதனுக்குரிய நாகரிக உணர்வுகளும் சிறிதேனும் புரியாத ஒரு கொடிய காட்டுக்கூட்டத்தை கூட வசப்படுத்திவிட முடிந்த அந்த குரலுக்குரிய சாரகுமாரனை திடீரென்று அந்நியமாக விலக்கி ஒரு கலைஞனுக்குரிய உயரத்தில் வைத்து சிந்தித்தபோது முடிநாகனின் வியப்பு எல்லையற்றதாக இருந்தது. கொடுந்தீவு மறவர் தலைவன் தனக்கு சமமாக இளைய பாண்டியனுக்கும் முடிநாகனுக்கும் அமர்வதற்கு இருக்கைகள் அளித்தான். காவியேறிய கோரப்பற்களை திறந்து இளையபாண்டியனை நோக்கி அவன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் அடையாளமாக நகைத்த நகையே பயங்கரமாக இருந்தது. தாங்கள் வழக்கப்படி ஊனும் கல்லும் கொடுத்து இளையபாண்டியனையும் முடிநாகனையும் உபசரிக்கத் தொடங்கினான் அவன். இளையபாண்டியனும் முடிநாகனும் அவற்றை உண்ணவும் பருகவும் அருவறுத்ததை கண்ட அவன் விதவிதமான தோற்றங்களையும் வேறு வீர நிறங்களையும் உடைய பல கனிகளை வரவழைத்து அவர்கள் இருவருக்கும் அளித்தான். ஏதோ மந்திரங்களால் எங்களையெல்லாம் வசப்படுத்தி விட்டாய் என்று பண்படாத தன் மொழியில் இளையபாண்டியனை புகழத் தொடங்கினான் அந்த கொடுமரவர் தலைவன். தான் பாடியது இசை என்றும் அது ஒரு கலை என்றும் இளையபாண்டியன் அவனுக்கு விளக்க முயன்றதெல்லாம் வீணாக போயிற்று. அவனுடைய விடாபிடியாக அதை மந்திரம் என்றே புகழ்ந்தான். அந்த கொடிய மனிதனிடம் அவன் கூற்றை அதிகமாக முனைந்து மறுக்க முயல்வது கூட பகைமையை உண்டாக்குமோ என்ற தயக்கத்தில் பேசாமல் இருந்து விட்டான் இளையபாண்டியன். பரிசுகள் என்ற பெயரில் மிருகங்களின் கொம்புகளினாலும் தோள்களினாலும் செய்த பல விதமான பொருட்களை இளையபாண்டியனுக்கும் முடிநாகனுக்கும் அளித்தான் அந்த தீவின் தலைவன். அவற்றை மறுக்காமல் இருவரும் ஏற்றுக்கொண்டனர். கொடிய முரட்டு மனிதர்களிடம் அவர்களது அன்பையும் உபசரிப்பையும் மதியாதது போல் அசிரத்தையாக நடந்து கொண்டாலும் நல்ல விளைவு இருக்காது. அன்பை கூட அதிகாரத்தோடு பயமுறுத்தி ஏற்றுக்கொள்ள செய்கிற மனிதர்கள் உண்டு. அந்த அதிகாரத்தையும் பயமுறுத்தியலையும் லட்சியம் செய்யாதது போல் இருந்தால் கூட அப்படிப்பட்டவர்களுக்கு உடனே விளைகிற கோபம் பயங்கரமானதாக இருக்கும். எதற்கும் தயங்க மாட்டார்கள் அவர்கள். அதிகாரம் செய்யாமலோ பயமுறுத்தாமலோ அன்பை கூட அவர்களால் செய்ய முடியாது. இந்த இயல்பை நன்றாக புரிந்து கொண்டு இளையபாண்டியனும் முடிநாகனும் நன்றாக நடந்து கொண்டார்கள். அந்த காட்டு மனிதர்களின் உண்டியும் ஆடலும் கூத்தும் குறவையும் விடிய விடிய நடந்தன. விடுகிற நேரத்துக்கு உறக்கம் சோர்ந்த விழிகளோடு அந்த தீவின் தலைவனிடம் விடைபெற நின்றார்கள் அவர்கள். அவனோ தன் கூட்டத்தாரோடு கரைவரை வந்து அவர்களை வழி அனுப்ப சித்தமாயிருந்தான். விகாரமான கூக்குரல்களுடனும் கோலங்களுடனும் உடன் வரும் அந்த காட்டு கூட்டத்தோடு நடந்து செல்வதே விரும்பத்தகாததாக இருந்தது. இறுதியாக அவர்களுக்கு விடை கொடுக்கும்போது கூட அந்த காட்டுத்தீவின் தலைவன், இங்கு வந்து உயிருடன் தப்பி செல்கிற மானிடர் அரிதினும் அணியவர். நீ ஏதோ உன் குரலினால் எங்களுக்கு மந்திரம் போட்டு விட்டாய், அதனால்தான் உன்னை கொல்லத் தோன்றவில்லை என்று மறுபடியும் கூறினான். மறுபடி எப்போதாவது இந்த பக்கம் வந்தால் எங்களை பார்த்து மந்திரம் போட்டுவிட்டு போ என்று அவன் கூறியதை கேட்டுக்கொண்டே பாறைகளில் கீழிறங்கி கப்பலை நோக்கி விரைந்தார்கள். அவர்களில் கப்பலில் ஏறின பின்பே இருவரும் சுகமாக மூச்சுவிட முடிந்தது. அந்த தீவிலிருந்து உயிர் தப்பி கப்பல் ஏறிவிட்டோம் என்பது அவ்வளவிற்கு நம்ப முடியாதபடி இருந்தது. கப்பல் புறப்பட்டதும் முடிநாகன் இளையபாண்டியனை வியந்து புகழ்ந்து உரைக்கலானான். இளையபாண்டியரே, நீங்கள் பாடுகிற இசைக்கென்று புதிய இலக்கணம் ஒன்று இனிமேல் உண்டாக்க வேண்டும். பழைய இசை இலக்கணம் உங்களுடைய கலையின் எல்லையற்ற நயங்களையெல்லாம் வகுத்து கூறுகிற அளவு விரிவானதோ வகையானதோ அன்று. எனவே சிகண்டி ஆசிரியரை போன்ற இசை வல்லுநர்கள் உங்களை மனதிற்கொண்டு ஒரு புதிய இசை இலக்கணம் காண வேண்டும். ஒன்றும் புரியாத காரணத்தால் இந்த கொடுந்தீவின் தலைவன் இதை மந்திரம் என்று புகழ்ந்தானோ அது முற்றிலும் பொருத்தமானதுதான். ஏனென்றால் மந்திரம்தான் இத்தகைய சாதனைகளை சாதிக்க முடியும். ஆயுதங்களை கொண்டே மனிதர்களை வெல்ல முடியும் என்று நேற்று வரை நம்பியிருந்தவன் நான். கலைகளின் உயர்ந்த பக்குவத்திலும் மனிதர்களை வெல்ல முடியும் என்பதை நேற்று நள்ளிரவு நிரூபித்து விட்டீர்கள் நீங்கள் என்றான் முடிநாகன். இளையபாண்டியனோ இந்த புகழ்ச்சிக்கு மறுமதி ஏதும் கூறாமல் புன்முறுவல் ஊத்தபடி இருந்தான். கப்பல் விரைந்து சென்று கொண்டிருந்தது.
அந்த பகுதியை விரைந்து கடந்து மேலே சென்றுவிட வேண்டும் என்று அவர்கள் ஊழியர்களுக்கு கட்டளையிட்டிருந்தார்கள். தப்பிவிட்டாலும் எங்கே எந்த தீமை காத்திருக்குமோ என்ற முன்னெச்சரிக்கையும் பயமும் இன்னும் அவர்களை விட்டபாடில்லை. 5-6 நாழிகை பயணத்திற்கு பின் மறுபடி அவர்கள் ஒரு சிறிய தீவை அடைந்தார்கள். இறங்கி சுற்றி பார்த்ததில் அந்த தீவில் மனிதர்களே இல்லை என்று தெரிவித்து வந்தது. பல்லாயிரக்கணக்கான பழந்தீவுகள் இந்த தென்கடலிலும் தென்மேற்கு பகுதிகளிலும் சிதறி கிடக்கின்றன. இவற்றை முன்னீர் பழந்தீவு, பன்னீராயிரம் என்று தங்கள் பாட்டனார் அடிக்கடி கூறுவார். இவை எல்லாவற்றிலுமே வளமோ வாழுகாறுகளோ வாழ்க்கையோ ஒரே விதமாக இருப்பதில்லை. இந்த தீவை போல சிலவற்றில் வாழ்க்கையே இல்லை. ஆயினும் இவற்றை சுற்றி பார்ப்பதால் நமக்கு கிடைக்கும் அனுபவங்களையே தங்கள் பாட்டனார் பெரிதாக மதிக்கிறார் என்று தெரிகிறது என்றான் முடிநாகன். அன்று மாலை இருள் சூழ்கிற வரை மேலும் பல தீவுகள் ஆளரவமற்ற மயானம் போல் குறுக்கிட்டு கழிந்தன. இருட்டுகிற வேளைக்கு கற்பூர தீவு எனப்படும் பசுமையான தீவுக்கு வந்து சேர்ந்தனர் அவர்கள். அந்த தீவின் இன்னொரு வினோதம், தீவில் ஆண் மக்களே அதிகமில்லை. அவ்வளவு பெரிய தீவில் 2 பேரோ 3 பேரோ மட்டும் ஆண் மக்கள் இருப்பதாக இவர்கள் கேள்விப்பட்டனர். அந்த இருவரையும் அவர்கள் தங்கள் கண்களால் பார்ப்பதில்லை. கற்பூர தீவும் ஒரு விந்தையாகவே இருந்தது. அந்த தீவின் பெண் மக்களே வில்லும் அம்பும் எடுத்து குறிபார்த்து எய்வதில் வல்லவர்களாக இருந்தனர் என்பதையும் அவர்கள் கண்டனர். கற்பூர தீவின் பெண்கள் அவர்களை ஏதோ அபூர்வ விலங்குகளை பார்ப்பது போல் விரித்து விரித்து பார்த்தனர். குறிப்பிடத்தக்க எந்த பயமும் அந்த தீவிலே இல்லை. மறுநாள் பொழுது விடிந்து அவர்கள் அங்கிருந்து புறப்படும் போது கரையில் அந்த தீவின் பெண்கள் கூட்டமெல்லாம் ஏதோ வினோதத்தை காண்பது போல் கூடிவிட்டது. மறுநாள் பயணத்தின் போது தங்க சுரங்கங்கள் நிறைந்த ஆடகத்தீவு குறுக்கிட்டது. ஆனால் அந்த தீவில் அவர்கள் இருவரையும் அவர்கள் கப்பலையுமே அருகில் கூட வரவிடாமல் தடுத்துவிட்டார்கள். தங்கத்தீவுக்காரர்கள் அந்நியர் வரவையே தடை செய்திருந்தனர். யாரும் தீவையை நெருங்கிவிடாதபடி சுற்றிலும் போர் மரக்கலங்களை வீரர்களோடு காவலுக்கு நிறுத்தி வைத்திருந்தனர். ஆடகத்தீவில் இறங்கி பார்க்க வேண்டும் என்று இளைய பாண்டியனுக்கும் முடிநாகனுக்கும் எவ்வளவோ ஆசை இருந்தும் அது முடியவில்லை. உடனே நிராசையோடு முடிநாகன் கூறினான், இந்த தீவுகளையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு பெரும் கடற்படையெடுப்பின் மூலம் இவற்றை வென்று பாண்டிய நாட்டின் கீழே அடக்கி கொண்டு வந்துவிட வேண்டுமென்று தங்கள் பாட்டனாருக்கு ஆசை இருக்கிறது. அந்த ஆசை தங்கள் காலத்திலாவது நிறைவேறுமோ என்ற நம்பிக்கையில்தான் இப்படியெல்லாம் உங்களை பயணம் அனுப்பியிருக்கிறார். ஆனால் தனிப்பட்ட ஒரு முழு போரரசையே வெற்றி கொண்டாலும் கொள்ளலாமே தவிர இப்படிப்பட்ட தனித்தனி தீவுகளை வென்று சேர்ப்பது அசாத்தியமானது என்றான் முடிநாகன். கொடுந்தீவு தலைவனை இசையினால் வென்றது போல் எல்லாவரையும் வெல்ல முடியுமானால் வெல்லலாம் என்று சிரித்து கொண்டே முடிநாகனுக்கு மறுமொழி கூறினான் இளையபாண்டியன். இளையபாண்டியனுடைய மனம் கலை வினோத பான்மையுடையதாகவே இருப்பதை இந்த மறுமொழியின் மூலம் முடிநாகன் உணர முடிந்தது. பெரிய பாண்டியரும் வெண்தேர் செழியரும் ராஜரீக உணர்வுகளையே கலைகளாக கருதுகிற நிலையில் இளையபாண்டியர் இசை போன்ற கலைகளையே ஒரு தனி சாம்ராஜ்யமாக கருதுகிற பக்குவத்திற்கு அவருடைய ஆசிரியர்கள் அவர்களை வளர்த்துவிட்டிருப்பது நன்றாக விளங்கியது. அத்தியாயம் 25. மீண்டும் கபாடம் நோக்கி. தொடர்ந்து ஒரு திங்கள் காலம் தென்பழ தீவுகளில் சுற்றுப்பயணம் செய்து பல தீவுகளையும் பலவிதமான மனிதர்களையும் பலவிதமான பழக்க வழக்கங்களையும் பலவிதமான ஒழுக்கங்களையும் அறிந்து முடிந்த பின்னர் கபாடபுரம் நோக்கி பயணம் திரும்ப முடிவு செய்தார்கள் அவர்கள். சில இடங்களில் மகிழ்ச்சியாக வரவேற்றார்கள். சில தீவுகளில் சாதுரியமாக தங்களை யாரென்று இனங்காட்டிக் கொள்ளாமலே தப்பி கரை சேர வேண்டியிருந்தது. இன்னும் சில தீவுகளில் ஒரு பற்றுமற்ற துறவிகளைப் போல நடிக்க வேண்டியிருந்தது. இப்படி பல துறையான அனுபவ செல்வங்களை பெற்று முடித்த மனநிறைவோடு திரும்பிய போது இளையபாண்டியனும் முடிநாகனும் கப்பல் ஊழியர்களும் கபாடபுரத்தை விரைந்து சென்று காணும் ஆர்வமும் மனவேகமும் பிரிவு உணர்ச்சியும் உடையவர்களாயிருந்தனர். எனவே திருப்பு காலையில் எந்த தீவிலும் அதிகமாக தங்காமல்
அவசியமான சில தீவுகளும் மட்டுமே தங்கி விரைந்து உயிர் திரும்ப தொடங்கியிருந்தனர். ஒரே மூச்சாக பயணத்தை தொடர முடியாமல் அங்கெங்கே அவசியமான சில இடங்களில் நிறுத்தி உணவுப் பொருள் முதலிய தேவைகளை மரக்கலத்தில் நிறைத்து கொள்ள வேண்டியிருந்தது. இல்லையானால் எங்கும் நிறுத்தாமலே பயணத்தை தொடர்ந்திருப்பார்கள். ஊழியர்கள் மிகவும் சோர்ந்து களைத்து போயிருந்தார்கள். எப்பொழுது கரை செய்ய போகிறோம் என்று எண்ணத்தில் இருந்தார்கள். முடிநாகனும் இளைய பாண்டியனும் ஒருவருக்கொருவர் ஆர்வத்தை மனமிட்டு கூறிக்கொள்ளவில்லை என்றாலும் ஊழியர்களை ஒத்த அதே மனநிலையில்தான் இருந்தனர். தென்பாண்டி நாட்டு கரை நெருங்க நெருங்க அவர்கள் ஆர்வம் அதிகமாக இருந்தது. யார் யாரிடம் எந்தெந்த அனுபவத்தை விவரித்து சொல்ல வேண்டும் என்பதில் இளைய பாண்டியருக்கு அதிக கவனம் வேண்டும். பாட்டனாரிடம் இசையினால் கொடுந்தீவு மறவர்களின் மனத்தை மாற்றி வெற்றி கண்ட நிகழ்ச்சியை கூறக்கூடாது. எயினர் தீவின் களஞ்சை நீர்க்களத்தின் நுணுக்கங்களை அறிய மேற்கொண்ட ராஜதந்திர நிகழ்ச்சிகளை சிகண்டி ஆசிரியரிடம் கூறக்கூடாது. கொடுந்தீவு நிகழ்ச்சிகளை பெரிய பாண்டியரிடம் கூறினால் நாம் அவர்களை இசையால் மயக்கியது கோழைத்தனம் என்று கருதுவார் அவர். அதனால்தான் கவனமாயிருக்க வேண்டும் என்றேன் என்றான் முடிநாகன். இளைய பாண்டியனும் அவன் கூற்றை மறுக்காமல் ஒப்புக்கொண்டான். பொருணை முகத்துவாரத்தை ஒட்டினார் போலிருந்த சிறு துறைமுகத்தை நெருங்கி மரக்கலம் நங்கூரம் பாய்ச்சப்படுகிற நிலையை அடைந்தபோது சொந்த மண்ணில் இறங்கப் போகிறோம் என்ற ஆர்வம் மெய்சிலிருக்க வைப்பதாக இருந்தது. துறையில் இருந்தவர்களும் துறை ஊழியர்களும் ஆர்வத்தோடு இளைய பாண்டியரின் மரக்கலத்தை சுற்றி சூழ்ந்து கொண்டனர். செய்தியை அரண்மனையில் உள்ளவர்களுக்கு தெரிவிப்பதற்காக ஒருவன் அரண்மனைக்கு விரைந்தான். துறைமுகம் எங்கும் இளைய பாண்டியர் திரும்பி வந்துவிட்ட செய்தி ஒரு பரபரப்பையே உண்டாக்கியிருந்தது. துறையில் இருந்த வீரர்கள் ஓடோடி சென்று இளைய பாண்டியனும் முடிநாகனும் அரண்மனைக்கு செல்வதற்காக 2 குதிரைகளை ஆயத்தம் செய்து கொண்டு வந்து நின்றனர். அரண்மனை வாயிலில் தாய் திலோத்தம்மை இளைய பாண்டியனுக்கு ஆரத்தை சுற்றி திலகமிட்டு வரவேற்றாள். முதிய பாண்டியர் ஆர்வத்தோடு அவனை தழுவி கொண்டு சில வினாடிகள் தன் பிடியிலிருந்து விடவே இல்லை. தந்தை அனாகுலனுக்கோ தாய் திலோத்தம்மைக்கோ மகனிடம் அவ்வளவாக பேச நேரமே அளிக்காமல் முதிய பாண்டியவரை அவனை தம்மோடு அழைத்து கொண்டு போய்விட்டார். முடிநாகனும் உடன் சென்றிருந்தான். முதிய பாண்டியருடைய மந்திர கிரகத்தில் சிகண்டி ஆசிரியரும் அவிநாயனாரும் கூட இருந்தனர். சிகண்டி ஆசிரியரை பார்த்தவுடனே அந்த கொடுந்தீவு அனுபவத்தை கூறுவதற்கு நான் முந்தியது. ஆனால் பாட்டனாரும் உடனிருப்பதை எண்ணி அந்த உணர்வை அடக்கிக் கொண்டான் இளைய பாண்டியன். முதிய பாண்டியனுடைய வினாக்களும் குறுக்கு வினாக்களும் தடுமாறாமல் மறுமொழி கூறி அவருடைய மன திருப்தியை சம்பாதிப்பது மிகவும் சிரமமான காரியமாயிருந்தது. நல்ல வேளையாக முடிநாகனும் உடனிருந்து ஓரளவுக்கு உதவியாக இருந்தான். எந்த தீவிலாவது, குறிப்பாக தென்பாண்டி நாட்டின் மேலும் கபாடபுரத்தின் மேலும் முருகிய பகை இருக்கிறதா என்றார் அவர். பகை என்பதையே வேறு விதமாகவும் சொல்லலாம். நட்பும் விருப்பமும் இல்லை என்பதே பகையின் அடையாளம்தான். அந்த தீவில் உள்ளவர்கள் அவரவர்கள் தலைவனையே தங்கள் கடவுளாக வீரவணக்கம் செய்கிறார்கள். ஆடக தீவில் எங்களை துறையிறங்கவே விடாமல் மறுத்துவிட்டார்கள். எயினர் தீவில் களங்கட்டும் தளத்தை காண்பித்து முடித்த பின் எங்கள் மேல் கடும் சந்தேகமுற்று பல சோதனைகளை வைத்தார்கள். அவர்களை மீறி தப்பி மேலே செல்ல நாங்கள் அரும்பாடு பட வேண்டியிருந்தது என்றான் அவன். நமது கடற்படையை வலிமையுடையதாக்கி எப்போதாவது இந்த தென்பழ தீவுகளையெல்லாம் கைப்பற்றி அடக்கி பாண்டிய நாட்டினோடு சேர்க்க முயன்றால் வெற்றி கிடைக்குமா, கிடைக்காதா? உன் கருத்தென்ன என்று முதிய பாண்டியர் கேட்டபோது அதற்கு இளைய பாண்டியன் மறுமொழி கூற தயங்கியிருந்தான். ஆனால் முடிநாகன் உடனே முன்வந்து முதிய பாண்டியவர் திட்டமிட்டு யோசனை கூறி செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்று உறுதியான குரலில் கூறினான். மேலும் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு முதிய பாண்டியர் விடை கொடுத்தார். உடனே சிகண்டி ஆசிரியர் பக்கம் சென்றான் சாரகுமாரன். சிகண்டி ஆசிரியரிடம் கொடுந்தீவில் தனக்கு ஏற்பட்ட இசை அனுபவத்தை அவன் கூறியபோது அவர் வியந்தார். இசையின் விந்தைகளில் இது ஒரு புதிய சாதனை என்று கூறி அங்கு நிகழ்ந்ததை பற்றி விவரமாக கூற செய்து மீண்டும் கேட்டார். கேட்டவர் தீவிரமான சிந்தனையில் ஆழ்ந்தார். ஏதோ
பெரிய காரியத்துக்கான சிந்தனை அவர் மனதில் உருவாகிறது என்பதை முகபாவத்திலிருந்து தெரிந்து கொள்ள முடிந்தது. இசைத்துறையில் ஒரு புதிய ஆராய்ச்சி செய்ய இந்த நிகழ்ச்சி ஒரு தொடக்கம். உன் வாழ்விலும் இதனால் ஒரு புதிய பெரும்பயன் விளையப் போகிறது என்று சிறிது நேரத்தில் வியந்து கூறினார் சிகண்டி ஆசிரியர். சாரகுமாரனுக்கு அதை கேட்டு மெய் சிலிர்த்தது. மந்திரம் என்று அந்த கொடுந்தீவு மறவன் உன்னுடைய இசையை புகழ்ந்தது ஒரு நாளும் வீண் போகாது பார் என்று மேலும் சிகண்டி ஆசிரியர் உற்சாகமாக கூறியபோது இளைய பாண்டியனுக்கு மறுபடியும் மெய் சிலிர்த்தது. தன் வாழ்வில் இந்த நிகழ்ச்சி ஏதோ பெரிய மாறுதலை ஏற்படுத்தப் போகிறது என்பது போல் தனக்குத்தானே ஒரு உள்ளுணர்வு அவருக்குள் உதித்தது. அந்த உணர்வு ஆத்மபூர்வமானதாகவும் இருந்தது. இத்துடன் கபாடபுரம் நாவலின் 25வது அத்தியாயம் நிறைவடைகிறது. அடுத்து வரும் பதிவில் கடைசி அத்தியாயங்களாகிய மீதி 6 அத்தியாயங்களை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.